moral stories. பல தசாப்தங்களுக்கு முன்னாடி ரத்னகிரிங்கிற ஊரை சேத்தனவர்மா அப்படிங்கிற ஜமீன்தார் பரிபாலனம் பண்ணிட்டு இருந்தாரு. ஊர்ல படிச்சவங்க யாரும் இல்லாததுனாலயும் இவரை எதிர்த்து யாரும் பேசாததுனாலயும் நிறைய செல்வங்களை குவிச்சு வச்சிருந்தாரு. அவர்கிட்ட கணக்கில் அடங்காத பணம், தங்கம், ரத்னங்கள் குவியல் குவியலா இருந்துச்சு. ஊர்ல இருந்த பாதி நிலங்களுக்கு மேல இவர் பேர்ல தான் இருந்துச்சு. இவ்ளோ செல்வங்களையும் பார்த்து சேத்தனவர்மா ரொம்ப கர்வமா இருந்தாரு. தனக்கு தானே இந்த மாதிரி நினைச்சுக்கிட்டாரு. ஆஹா, கடவுளோட புண்ணியத்துல எனக்கு எந்த குறையுமே இல்ல. நான் ஏதாவது நினைச்சா கிடைக்காததும் இல்ல. நமக்கு வாழ்க்கையில எந்த கவலையும் இருக்க போறது இல்ல. அதையும் தாண்டி கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்ல. இப்படி நினைச்சுக்கிட்டு சேத்தனவர்மா தினமும் ஆடல், பாடல், கேளிக்கைகள், அதுக்கப்புறம் மதுபானங்கள், இப்படி ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு. ஊர் மக்களை பத்தி சுத்தமா அவரு மறந்தே போயிட்டாரு. கொஞ்ச நாட்கள் கழிச்சு சேத்தனவர்மாக்கு ஏதோ ஒரு அமைதியின்மை வந்துச்சு. அவரு சந்தோஷமா இருந்தா கூட ஏதோ ஒரு குறை இருந்துச்சு. ஒரு நாள் ராத்திரி படுக்கையில படுத்துக்கிட்டு தூங்குறதுக்காக அவரு எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தாரு. ஆனா தூக்கம் வரல. அன்னைக்கு ராத்திரி முழுக்க அந்த கட்டில்ல அப்படியும் இப்படியும் புரண்டு படுத்தாரு. அன்னைக்கு சிவராத்திரியா போச்சு. நாட்கள் போக போக அவரோட வாழ்க்கையில ஏதோ பெரிய குறை இருக்குன்னு அவர் உணர்ந்தாரு. ஆனா அது என்னன்னு அவருக்கு கூட புரியவே இல்ல. தூக்கம் ஒரேடியா போயிடுச்சு. நிரந்தரமா சந்தோஷம் அவரை விட்டு போயிடுச்சு. ஒரு நாள் கோட்டையில வீட்டு வேலைக்காரங்க, அக்கம் பக்கத்தை சேர்ந்தவங்க, கொஞ்சம் நண்பர்கள் எல்லாரும் இருக்கும்போது சேத்தனவர்மா இந்த மாதிரி கேட்டாரு. நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? அத கேட்டதும் ஜமீன்தார் என்ன உத்தேசத்தோட அந்த கேள்வி கேக்குறாரு அப்படின்னு சரியா அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் புரியாததுனால என்ன சொல்லுவாரோன்னு அமைதியாயிட்டாங்க. சேத்தனவர்மாவுக்கு இப்ப மனசு ரொம்ப சங்கடமா போயிடுச்சு. இந்த ஊர்ல எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்கன்னு தான் நான் இவ்வளவு நாள் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீங்க மௌனமா இருக்கிறத பார்த்தா இதுல இருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, நான் நினைச்சிட்டு இருக்கிறது உண்மை இல்லைன்னு எனக்கு இப்ப தோணுது. அத கேட்டதும் எல்லாருக்கும் தூக்கி வாரி போட்டுருச்சு. இதுக்கிடையில ராமராஜு அப்படிங்கிற ஒரு அதிகாரி எந்திரிச்சு இந்த மாதிரி சொன்னாரு. நீங்க என்ன உத்தேசத்துல கேட்டீங்கன்னு தெரியாம தான் நாங்க இப்படி மௌனமா இருந்துட்டோம் ஜமீன்தாரையா. அதுதானே தவிர உங்களை அவமானப்படுத்தணுங்கிற எண்ணம்லாம் இல்லைங்கய்யா. உண்மையிலேயே இந்த ஊரை நீங்க ரொம்ப நல்லாவே பாத்துக்கிட்டு இருக்கீங்க. நாங்க எல்லாரும் சந்தோஷமா தான் இருக்கோம். அப்படியா? அப்போ எனக்கு மட்டும் ஏன் இந்த விருந்து, கேளிக்கைகள், மதுபானம் எதுலயுமே சந்தோஷமே இல்ல? அத கேட்டு அங்க இருந்து எல்லாருமே அதிர்ச்சி அடைஞ்சாங்க. இவ்ளோ பெரிய ஜமீன்தாரா இருந்துகிட்டு இவரோட சந்தோஷத்துக்கு என்ன குறைச்சல் வந்திருக்கும் அப்படின்னு எல்லாரும் கிசுகிசுத்தாங்க. ஜமீன்தாரை எப்படியாவது தாஜா பண்ணி நல்ல பேரு சம்பாதிக்கணும்னு நினைச்ச இன்னொரு அதிகாரி சங்கராச்சாரி எந்திரிச்சு இப்படி சொன்னாரு. உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா? நீங்க சந்தோஷமா இல்லைன்னா பிரஜைகள்லாம் எப்படி சந்தோஷமா இருப்பாங்க சொல்லுங்க? ஒரு வேலை செய்யலாம். விழாக்கள்னா சந்தோஷப்படாதவங்க யாராவது உண்டா? ஒரு 3 நாளைக்கு உங்க மனசு சந்தோஷப்படுற விதமா கோட்டையில விழாக்கள் ஏற்பாடு பண்ணலாம். நானே முழுசா பிரயத்தனம் பண்ணி உங்க மனசுக்கு திருப்தி தர மாதிரி நிகழ்ச்சிகளை நடத்தலாம். எந்த ஒரு குறையும் இல்லாம எல்லா ஏற்பாடும் பண்ணிடலாம். நீங்க சந்தோஷமா இருந்தாதான் நாங்க நிம்மதியா இருக்க முடியும். உங்களுக்கு வேணும்னா நானே முன்னாடி நின்னு எல்லா ஏற்பாடுகளையும் செய்யறேன். சங்கராச்சாரியாரோட யோசனை சேத்தனவர்மாக்கு கூட சரின்னு தான் தோணுச்சு. உடனே சம்மதமும் தெரிவிச்சிட்டாரு. இந்த யோசனை நல்லா இருக்கு. வைபவமா நிகழ்ச்சிகள் நடந்துட்டு இருக்கும் போது என்னால சோகமா இருக்க முடியாது இல்லையா? நாளையில இருந்தே ஆரம்பிக்கட்டும். நினைச்ச மாதிரியே அடுத்த 3 நாட்கள் சேத்தனவர்மாவுக்காக பெரிய அளவுல விழாக்கள் நடந்துச்சு. கொஞ்ச நண்பர்கள் விலை உயர்ந்த அரிதான ஆடைகளை பரிசா கொடுத்தாங்க. இன்னும் கொஞ்ச நண்பர்கள் எங்கெங்கேந்துலாமோ நல்ல வித்தியாசமான உணவுப் பொருட்களை கொடுத்தாங்க. இன்னும் கொஞ்ச பேரு நவரத்னங்கள் பதிச்ச விலை உயர்ந்த ஆபரணங்களை பரிசா கொண்டு வந்து கொடுத்தாங்க. இத சாதகமா வச்சுக்கிட்டு சங்கராச்சாரியார் அவருக்கு வேணுங்கிற பணத்தை நல்லா சம்பாதிச்சுக்கிட்டாரு. கை சொடக்கிற நேரத்துல 3 நாளும் முடிஞ்சு போச்சு. சேத்தனவர்மா அதுக்கப்புறம் ஒரு வாரம் முழுக்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் அதே பழைய கதை ஆரம்பமாச்சு. தூக்கம் வர்றதில்ல, சாப்பாட்டுல ருசியே தெரியல, எது மேலேயுமே பற்றே இல்ல. ஒரு நாள் காலையில அவர் தன்னோட அந்தப்புறத்துல அங்கேயும் இங்கேயும் நடந்துகிட்டே இப்படி யோசிச்சாரு. என்ன இது? எனக்கு என்னதான் ஆச்சு? எனக்காக என்னுடைய பிரஜைகள் எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டு செலவு பண்ணி பெரிய விழா எடுத்தாங்க. அந்த ஆனந்தம் நிலைச்சிருந்தது வெறும் 1 வாரத்துக்கு மட்டுமா? பிரச்சனை என்கிட்ட இருக்கா இல்லனா என்ன சுத்தி இருக்கிறவங்க கிட்ட இருக்கா?
எல்லாமே இருந்தும் எனக்கு ஏன் வாழ்க்கையில சந்தோஷமே இல்ல? இந்த சமயத்துல அங்க வந்த அவரோட மனைவி திவ்யமணி அவரோட பேச்சு எல்லாத்தையும் கேட்டுட்டு அவருக்கு இப்படி பதில் சொன்னா. ஏங்க, நீங்க என்கிட்ட எதுவும் சொல்லலைனாலும் உங்களோட பிரச்சனை என்னன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுதுங்க. அதுக்கு தான் நம்ம வீட்டுக்கு ஒரு சுவாமிஜிய வர சொல்லியிருக்கேன். அவர் கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுவாரு. இன்னைக்கே அவர் வீட்டுக்கு வந்துருவாரு. நீங்க தைரியமா இருங்க அப்படின்னு தைரியம் சொன்னா. சேத்தனவர்மா மனைவியோட தீர்க்க தரிசனத்தை நினைச்சு பெருமைப்பட்டாரு. அன்னைக்கே சுவாமிஜியும் அவங்க வீட்டுக்கு வந்தாரு. அவரை பார்த்ததும் சேத்தனவர்மா எந்திரிச்சு நின்னு வணக்கம் சொன்னாரு. அவர்கிட்ட தன்னோட பிரச்சனைய சொல்ல போகும்போது சுவாமிஜி அதை தடுத்து இப்படி சொன்னாரு. மகனே, உன்னோட பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுதான் நான் இங்க வந்திருக்கேன். அதுக்கு பரிகாரம் சொல்லிட்டு போலான்னு தான் இப்ப வந்தேன். சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிற ஒருத்தரோட செருப்பை வாங்கி போட்டுக்கோ. நீ கூட அதே சந்தோஷத்தோட அதே ஆத்ம திருப்தியோட வாழ்வ. இப்படி சொல்லிட்டு போயிட்டாரு அந்த சுவாமிஜி. சுவாமிஜி சொன்னதை அங்க இருந்து எல்லாரும் கேட்டுட்டு இருந்தாங்க. சேத்தனவர்மாவோ இவ்ளோதானா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த மாதிரி ஒருத்தரோட செருப்பை தேடி போனாரு. ராமராஜு, உங்களோட செருப்பை என்கிட்ட கொடுங்க. அப்படி கிராம அதிகாரியான ராமராஜு கிட்ட கேட்டாரு. ஆனா ராமராஜு செருப்புகளை கொடுக்க தயங்கினாரு. ஜமீன்தார் ஐயா, என்ன மன்னிச்சிருங்க. உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நிலைமையில நான் இல்ல. நான் வெறும் மாச சம்பளத்துக்கு வேலை பார்க்கிற ஒரு ஊழியன். என்னோட செருப்பு உங்களுக்கு எந்த வகையிலயும் உபயோகப்படாது. அதோட வீட்ல எனக்கு ஒரு சில பிரச்சனைகளும் இருக்குது. அப்படின்னா சங்கராச்சாரியரே, உங்க செருப்பை என்கிட்ட கொடுங்க. அப்படி சங்கராச்சாரியார் கிட்ட கேட்டாரு. ஐயா, என் பிரச்சனை என்னோட. நான் முழுசா சந்தோஷமாவும் ரொம்ப திருப்தியாவும் வாழ்ந்துட்டு இருக்கிற மனுஷன்லாம் இல்லைங்க. என் செருப்பை உங்களுக்கு கொடுக்க முடியாதுங்க. இப்படி சங்கராச்சாரியார் நிராகரிச்சிட்டாரு. சேத்தனவர்மாக்கு ரொம்ப கோபம் வந்து எல்லாரையும் திட்ட ஆரம்பிச்சாரு. அப்படின்னா உங்க செருப்பை கூட என்கிட்ட கொடுக்க முடியாத அளவுக்கு பிரச்சனையில தான் நீங்க எல்லாம் இருக்கீங்களா? 2 நாள்ல ஊர் மொத்தத்தையும் ஜல்லடை போட்டு சலிச்சு சந்தோஷமா மனநிறைவோட வாழ்ந்துட்டு இருக்கிற ஒருத்தனோட செருப்பு எனக்கு கொண்டு வரணும். இல்ல அதோட பின் விளைவுகளை நீங்க எல்லாரும் சந்திப்பீங்க. அப்படி கோவமா சொல்லிட்டு அவர் அறைக்கு போயிட்டாரு. அங்க இருந்த எல்லாருமே பயத்துல நடுங்கி போயிட்டாங்க. முழுசா சந்தோஷமா திருப்தியா வாழணும்னா எந்த பிரச்சனையும் இருக்க கூடாது. எந்த பிரச்சனையுமே இல்லாத மனுஷன் உண்மையிலேயே இந்த பூமியில இருக்கானா? அப்படிப்பட்ட ஒருத்தனோட செருப்பை கொண்டு வர்றது உண்மையிலேயே அசாத்தியமானது தானே. அப்படி தேடுறதுக்கு ஆரம்பிச்சாரு ராமராஜு. ஆனா யாருகிட்ட போய் கேட்டாலும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு தான் எல்லாருமே சொன்னாங்க. அவங்களால கண்டுபிடிக்க முடியாதுன்னு ஜமீன்தாருக்கு புரிஞ்சு போய் தானே தான் இனிமே தேடணும்னு களத்துல இறங்கிட்டாரு. அடுத்த நாள் காலையில சேத்தனவர்மா காலையிலேயே எந்திரிச்சு சாதாரண உடைகளை அணிஞ்சுக்கிட்டு நடந்து கோட்டைய விட்டு வெளியில போனாரு. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் ஒரு மைதானத்துல ஆடுங்களை மேய்ச்சிக்கிட்டு சந்தோஷமா பாட்டு பாடிக்கிட்டு சுறுசுறுப்பா இருந்த ஒரு வயசானவரை பார்த்தாரு. சேத்தனவர்மா வேக வேகமா அந்த வயசானவர்கிட்ட போனாரு. ஐயா பெரியவரே, இங்க கொஞ்சம் வாங்க. அந்த வயசானவர் சேத்தனவர்மா கிட்ட வந்தாரு. சொல்லுங்க ஐயா, என்ன விஷயம்? உங்க பேர் என்ன? என் பேரு பீம. இவ்ளோ காலையிலேயே சந்தோஷமா பாட்டு பாடிட்டு இருக்கீங்க. என்ன, உங்களுக்கு எந்த கவலையுமே இல்லையா? கவலையா? கை கால் நல்ல திடமா தான் இருக்கு. கை நிறைய வேலை இருக்கு. எனக்கு என்ன கவலை? ஒரு வேளை ஏதாவது பிரச்சனை வந்தாலும் எதிர்த்து நிக்கிற சக்திய கடவுள் கொடுக்கறாரு. இதெல்லாம் போக நம்ம எல்லாரையுமே கண்ணு கருமணியா பாத்துக்கிற மாதிரி ஜமீன்தார் ஐயா இருக்காரு. எனக்கு என்ன சந்தோஷத்துக்கு குறைச்சல்? அதுவும் இல்லாம சந்தோஷம் துக்கம் ரெண்டுமே நமக்குள்ள இருக்கிறது தானே. சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சா அன்னைக்கு நான் சந்தோஷமா இருப்பேன். இப்படி ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டாரு. அந்த வார்த்தைகளை கேட்ட ஜமீன்தாருக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அது நாள் முழுக்க இந்த வெயில்ல ஆடு மேய்க்கிறது உனக்கு கஷ்டமா இல்லையா? என்ன கேள்வி இது? என் குடும்பத்துக்காக நான் உழைக்கிறதுல என்ன கஷ்டம் இருக்க போகுது? உடல் உழைச்சு வேலை செய்யலன்னா அன்னைக்கு எனக்கு திருப்தியாவே இருக்காது. அது சரி, கஷ்டப்பட்டு உழைக்கலன்னா அன்னைக்கு ராத்திரி படுத்தா தூக்கம் எப்படி வரும்? எவ்வளவு பெரிய விஷயத்த சாதாரணமா சொல்லிட்டீங்க. சரி, இன்னைக்கு நாள் முழுக்க நானும் உங்க கூட சேர்ந்து உங்க ஆடுங்களை மேய்க்கிறேன். நீங்க எனக்கு எதுவும் தர தேவையில்லை. நான் உங்களுக்கு ஒரு வெகுமதி கொடுப்பேன். அப்படி பீமன் கிட்ட கேட்டாரு. பீமனும் ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு இந்த மாதிரி பதில் சொன்னாரு. சரிங்க ஐயா, ஆனா என் ஆடுங்க மேல கைய வைக்க கூடாது. தூரத்துல இருக்கிற ஓட வரைக்கும் அதுங்களை மேய்ச்சலுக்கு கூட்டிட்டு போனா போதும். ஆடுங்க மேல எந்த கொடூர மிருகமும் தாக்குதல் நடத்தாத மாதிரி பாத்துக்கணும்.
சேத்தனவர்மா அவர்கிட்ட எதுவுமே சொல்லாம அவர் கூட சேர்ந்து அன்னைக்கு முழுக்க ஆடுங்களை மேய்ச்சாரு. அந்த பெரியவர் கொண்டு வந்திருந்த சாப்பாட்டையே அன்னைக்கு சேத்தனவர்மாவுக்கும் சாப்பிட கொடுத்தாரு. சூரியன் அஸ்தமனமான சமயத்துல சேத்தனவர்மா மறுபடியும் கோட்டைக்கு வந்துட்டாரு. யாருக்கிட்டையும் எதுவும் பேசாம நேர அவரோட அறைக்கு போய் தூங்க ஆரம்பிச்சாரு. அன்னைக்கு அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம நல்ல தூக்கம் வந்துச்சு. காலையில ரொம்ப உற்சாகமா தூக்கத்துல இருந்து எந்திரிச்சாரு. எல்லாரையும் பார்த்து சிரிச்சுக்கிட்டே பேசிட்டு இருந்தாரு. உணவை கூட ரொம்ப ருசிச்சு ருசிச்சு சாப்பிட்டாரு. அவர்கிட்ட வந்த இந்த மாற்றங்களை எல்லாம் பார்த்த திவ்யமணி அவர்கிட்ட போய் அத பத்தியே கேட்டா. ஏங்க, உங்ககிட்ட நல்ல மாற்றங்கள் தெரியுதே, சுவாமிஜியோட உபாயம் பலச்சிருச்சு மாதிரி தெரியுதே, அவருக்கு நம்மளோட நன்றிகள். ஆமா, எனக்கு நான் பண்ண தப்பு என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஆஸ்தியும் சொத்தும் ரொம்ப அதிகமானதுனால உடல் உழைச்சு வேலை பாக்குறதையே நான் மறந்துட்டேன். நமக்கு வர்ற வருமானத்துல வர கணக்கு வழக்க பார்க்க கூட சோம்பேறி ஆயிட்டேன். இது எல்லாத்துக்கும் மேல நம்மள நம்பி இருக்கிற அந்த பிரஜைகளை எல்லாத்தையும் மோசம் பண்ணி அதிகமான சொத்து சம்பாதிச்சிருக்கேன். இவ்ளோ பாவம் பண்ண எனக்கு நிம்மதியா தூக்கம் எப்படி வரும்? என்னோட மனசுக்கு நிம்மதிதான் எப்படி வரும்? அதுக்குதான் அப்பப்போ என்னோட வேலைகளை நானே பாத்துக்கலான் இருக்கேன். நான் அநியாயமா சம்பாதிச்ச சொத்துக்கள் எல்லாத்தையும் ஏழைங்களுக்கே கொடுத்துடலான் இருக்கேன். அப்படி ரொம்ப சந்தோஷமா சொன்னாரு. உங்ககிட்ட இவ்ளோ மாற்றத்தை கொண்டு வந்திருக்காருன்னா அவர் யாருன்னு தெரியல, ஆனா ரொம்ப பெரிய புத்திசாலியா தான் இருப்பாரு. ஆமா, அந்த பெரியவர் ரொம்ப ரொம்ப புத்திசாலி. அப்படி அந்த பெரியவரை பத்தி ரொம்ப பெருமையா சொன்னாரு சேத்தனவர்மா. அன்னையில இருந்து அவரோட வாழ்க்கை முறை மாறிடுச்சு. அவர் ரொம்ப சந்தோஷத்தோடவும் திருப்தியோடவும் வாழ ஆரம்பிச்சாரு. தனக்கு தேவையானதை மட்டும் வச்சுக்கிட்டு மீதம் உள்ளதை எல்லாருக்கும் கொடுத்துருவாரு. இருக்கிறதுல சந்தோஷப்பட்டுக்கிட்டா மன அமைதியோட இருக்கலாம், ஆத்ம திருப்தியோட இருக்கலாங்கிறத அந்த நொடியே சேத்தனவர்மா புரிஞ்சுக்கிட்டாரு. இந்த கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய நீதி என்னன்னா, நம்ம கிட்ட சொத்து இருக்கு, பணம் இருக்கு அப்படின்னு எந்த வேலையும் செய்யாம இருக்கக்கூடாது. அதே போல எப்பவும் ஆத்ம திருப்தியோடவும் மன நிறைவோடவும் சந்தோஷமாவும் வாழ பழகிக்கணும். இந்த வார கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். அந்த ஊருக்கு எந்த கஷ்டமும் இல்லாம பாத்துக்கிட்ட ஜமீன்தாரோட பேரு தேவேந்திர பூபதி. ஊர் மக்களை எல்லாம் சொந்த பிள்ளைங்க மாதிரி அவர் பாத்துக்கிட்டாரு. யாருக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் அவர் தான் முன்னாடி வந்து நிப்பாரு. பாருங்க, ஒவ்வொரு மனுஷனுக்கும் முன் யோசனைங்கிறது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு இருந்தா மட்டும் போதாது, நாளைய தலைமுறைக்கும் நம்ம நல்ல எதிர்காலத்தை வழிவகுத்து கொடுக்கணும். இப்படி எல்லாருக்கும் அவர் நல்ல ஆலோசனைகள் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. யாருக்காவது ஏதாவது கஷ்டம் வந்தா மக்கள் இவர்கிட்ட தான் தைரியமா வருவாங்க. இப்படியே பல ஆண்டுகள் கடந்துச்சு. தேவேந்திரன் தன்னோட மகன் நரேந்திர பூபதி கிட்ட எப்பவும் இந்த ஊரை பத்தி சொல்லிக்கிட்டே இருப்பாரு. தனக்கடுத்து தன்னோட பையன் தான் நினைச்சு, பாரு தம்பி, இந்த ஊரு நம்மளதான் நம்பி இருக்கு, ஜாக்கிரதப்பா, எல்லாரையும் எப்பவும் நல்லா பாத்துக்கணும். இப்படி ஊரை பத்தியே தான் பேசிட்டு இருப்பாரு. நரேந்திரன் அது எல்லாத்தையுமே சின்ன வயசுல இருந்தே கேட்டுட்டே வந்தாலும் பெருசா எதுவும் கண்டுக்க மாட்டான். காலம் மெழுகுவர்த்திய மாதிரி கடந்து போச்சு. தேவேந்திரன் ஒரு நாள் நிம்மதியா தூக்கத்திலேயே கண்ண மூடிட்டாரு. பரம்பரையா வந்த ஆச்சாரத்தின்படி அந்த ஊரோட வழக்கத்தை கொஞ்சம் கூட மாத்தாம தேவேந்திரனுக்கு அப்புறமா நரேந்திரன் அந்த ஊருக்கு ஜமீன்தாரானாம். ஜமீன்தார்னா கடவுளுக்கு சமம். நம்ம எந்த வேலையும் செய்யக்கூடாது, நம்ம வேலை வாங்க மட்டும் செய்யணும் அப்படி நினைச்சுக்கிட்டு இருந்தான். அனுபவசாலிகளும் பெரியவங்களும் எவ்வளவு சொன்னாலும் அதை பொருட்படுத்தவே மாட்டான். விருந்துகள் கேளிக்கைகள்னு காலத்தை கழிச்சுக்கிட்டு இருந்தான். இப்படி நடந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் நரேந்திர பூபதி ஊர் சபையில இருக்கும்போது பானைகள் செய்யற நாகையா வந்தாரு. அவர் நேர ஜமீன்தார் முன்னாடி வந்து நின்னு அவருக்கு பணிவா வணக்கம் சொன்னாரு. யார் நீ? என்ன விஷயம்? எதுக்காக என் முன்னாடி வந்து நிக்கிற? அப்படி சாதாரணமா கேட்டான். நாகையா மறுபடியும் வணக்கம் சொல்லி, ஐயா, நான் இந்த ஊர்ல பானைகள் செஞ்சு விக்கிறவையா, எனக்கு ஒரு கஷ்டம் வந்திருக்கு அப்படி தன்னோட கஷ்டத்தை சொன்னாரு. நரேந்திர பூபதிக்கு இப்ப எதுவுமே புரியல. ஐயா, என்னோட பையன் படிப்பை முடிச்சிட்டான், ஆனா எந்த வேலையும் செய்யாம சும்மா வீணாவே இருக்கான். நான் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் எதையுமே அவன் காதுல வாங்கிக்கவே மாட்டேங்கிறான். 60 வயசான அந்த பெரியவர் தன்னோட கஷ்டம் எல்லாத்தையும் நரேந்திர பூபதி கிட்ட வந்து சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் பெரியவரே? அவனை இழுத்துட்டு வந்து வலுக்கட்டாயப்படுத்தி வேலை செய்ய வைக்கணுமா? இது கேட்டதும் நாகையா கொஞ்சம் கூட பயப்படாம இந்த விதமா நரேந்திர பூபதிக்கு பதில் சொன்னாரு. ஐயா, அவனுக்கு உங்க மேல ரொம்ப பிரியம். உங்களை பார்த்து கத்தி சண்டை போடுறது, குதிரை ஏறுறது எல்லாம் கத்துக்கிட்டாங்க. நீங்க சொன்னா அவன் கண்டிப்பா தட்டாம கேப்பாங்க. இப்படி சொல்லவும் நரேந்திர பூபதியும் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு,
சரி, நாளைக்கு அவனை என்கிட்ட அனுப்பி வைங்க. அவன் மனசுல என்ன இருக்குன்னு கேட்டு உங்ககிட்ட சொல்றேன். அப்படி சொல்லி அவரை அனுப்பி வச்சான். அடுத்த நாள் அந்த குயவனோட பையன் கோபால் அங்க வந்தான். வணக்கம் ஐயா, கூப்பிட்டு அனுப்பிச்சீங்களாமே. அப்படி பணிவா சொன்னான். நரேந்திர பூபதி அந்த பையனை பார்த்துட்டு, ஏண்டா தம்பி, பாக்குறதுக்கு நல்லா ஆரோக்கியமா திடகாத்திரமா தானே இருக்க, அப்புறம் ஏன் எந்த வேலைக்குமே நீ போறது இல்லையா? ஐயா, வீட்ல போதுமான அளவுக்கு தானியம் இருக்கு, வேலை செய்ய வீட்ல நிறைய வேலைக்காரங்க இருக்காங்க, ஓரளவுக்கு சொத்தும் இருக்கு. இதுக்கப்புறம் நான் வேலை செய்யணும் அப்படிங்கிற அவசியம் என்ன? நரேந்திர பூபதி முன்னாடி தைரியமா அவன் இப்படி சொன்னான். கோபால் சொல்றது கூட ஒரு விதத்துல சரிதானே அப்படின்னு நரேந்திர பூபதிக்கும் தோணுச்சு. உடனே அடுத்த நாள் நாகையாவை வரவழைச்சான். ஆஸ்தி இருக்கு, ஐஸ்வர்யம் இருக்கு, சொத்தும் இருக்கு, அப்புறம் ஏன் அவன் வேலை செய்யணும்னு எதிர்பார்க்கறீங்க? ஏன் உங்க தலைமுறையை சேர்ந்தவங்க எல்லாரும் இவ்ளோ பிடிவாதமா இருக்கீங்க? அப்படி கோவமா கேட்டாரு. அவரோட கோவத்தை பார்த்துட்டு நாகையா சின்னதா சிரிச்சிட்டு, ஐயா, உட்கார்ந்து சாப்பிட்டா மலை கூட கரைஞ்சிடும்னு சொல்லுவாங்க. நம்ம கிட்ட பணம் இருக்குங்கிறதுக்காக எல்லாத்துக்கும் அடுத்தவங்கள நம்பியே இருக்க கூடாது. நம்மளோட திறமைய நம்மளே மறந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதை வீணடிச்சாலும் திரும்ப சம்பாதிச்சுக்கலாம், ஆனா நேரத்தை மட்டும் வீணடிக்கவே கூடாதுங்க ஐயா. காலம் மட்டும் என்னைக்கும் நம்ம கைக்கு திரும்ப வரவே வராது. அப்படி ரொம்ப பணிவா எடுத்து சொன்னாரு. ஆனா அவர் பேசின பேச்சு எதுவுமே நரேந்திர பூபதிக்கு சுத்தமா பிடிக்கல. நீ பேசுறதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல பெரியவரே. எல்லாமே இருக்கும்போது நேரத்தை சுகமா அனுபவிக்க வேண்டியது தானே, வேற என்ன செய்ய சொல்ற? இப்படி அந்த பெரியவரை கோவப்பட்டு அங்கிருந்து அனுப்பிட்டான். அந்த தீர்ப்பு யாருக்குமே பிடிக்கலனாலும் அது ஜமீன்தார் சொன்ன தீர்ப்புங்கிறதுனால எல்லாரும் அமைதியா இருந்துட்டாங்க. யார பத்தியும் கவலைப்படாம நரேந்திர பூபதி பஞ்சாயத்து மேடையில இருந்து அப்படியே கிளம்பி வீட்டுக்கு போயிட்டான். இப்படி யாரு வந்தாலும் அர்த்தமே இல்லாத தீர்ப்புகளையே தான் அவன் சொல்லிட்டு இருந்தான். இதனால ஊர் மக்கள் எல்லாருக்கும் விஷயம் புரிஞ்சிருச்சு. வறட்சிய பத்தியோ பயிர்களை பத்தியோ அவன் கவலைப்படவே இல்ல. நிறைய பேரு வேற ஊருக்கு புலம்பெயர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஊரே வேண்டாங்கிற முடிவுக்கே வந்துட்டாங்க. தலைமையில இருக்கிறவன் சரியா இல்லைன்னா இந்த ஊர்ல எதுதான் சரியா இருக்கும்? இந்த ஊர்ல இருந்தா நம்மளோட நிலம், விவசாயம் எல்லாம் நாசமாதான் போகும். இப்படி நினைச்சுக்கிட்டு நிறைய பேரு அந்த ஊரை விட்டு வெளியில போயிட்டாங்க. இது எல்லாத்தையும் நரேந்திர பூபதி கவனிச்சிட்டு இருந்தாலும் பெருசா அது எதையுமே கண்டுக்கல. இவங்க யார மிரட்டி பாக்குறாங்க? எனக்கு தேவையான அளவுக்கு பணம் இருக்கு, நான் யாரையும் போய் கெஞ்சிக்கிட்டு நிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. அப்படி எப்பவும் மனசுல நினைச்சுக்கிட்டே இருப்பான். சுகமா ராஜா மாதிரி வாழ்ற வாழ்க்கையெல்லாம் எல்லாருக்கும் கிடைக்காது, அது என்னோட தலையில எழுதியிருக்கு. இப்படி எப்பவுமே ராஜபோகங்கள்ல மூழ்கியே இருப்பான். கொஞ்ச நாட்களுக்கு அப்புறமா வேலைக்காரங்களோட குதிரை மேல ஏறி வேட்டைக்கு போனான். பச்சை பசேல்னு வயல்கள், ஓடைகள், மலைகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே போயிட்டு இருந்த போது அங்க ஒரு வயசானவர் ஒரு செடியை நட்டுக்கிட்டு இருந்தாரு. இத பார்த்த நரேந்திர பூபதி அந்த வயசானவர் கிட்ட போயிட்டு, பெரியவரே, எதுக்காக இங்க செடி நட்டுட்டு இருக்கீங்க? ஐயா, நீங்களா? வணக்கங்க. எதுக்காக செடி நடுறேன்னா என்ன அர்த்தம்? அது இல்ல பெரியவரே, இந்த செடியெல்லாம் நீங்க நட்டு வைக்கிறதுனால மட்டும் இதனோட பழத்தை நீங்க சாப்பிட முடியுமா? அப்படி இருக்கும்போது எதுக்காக கஷ்டப்படணும்? அப்படி ஆச்சரியமா கேட்டான். அதுக்கு அந்த பெரியவர் சிரிச்சுக்கிட்டே, நமக்கு முந்தைய தலைமுறையினர் இப்படி நினைச்சிருந்தாங்கன்னா நமக்கு காத்து கிடைச்சிருக்குமா? உங்களுக்கு கூட கொஞ்சம் செடிகள் தரேன், நீங்க நட்டு வைக்கிறீங்களாயா? அப்படி நேரடியா கேட்டாரு. அத கேட்டதும் ஜமீன்தார் நரேந்திர பூபதிக்கு பயங்கரமா கோவம் வந்துச்சு. யார பார்த்து என்ன வேலை செய்ய சொல்ற? நான் இறங்கி வேலை பார்க்கணுமா? ஒதுங்கி போ. அப்படி அலட்சியமா பதில் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். வேட்டைக்கு தொடர்ந்து போயிட்டு இருந்த போது பெருசா மழை பெய்ய ஆரம்பிச்சுது. அதனால வேலைக்காரங்க ஒரு பக்கமும் நரேந்திர பூபதி ஒரு பக்கமும் தனித்தனியா செதறி போயிட்டாங்க. நரேந்திர பூபதி கூட அந்த காட்டுல எங்கேயோ வழி தவறி சுத்திட்டு இருந்தான். ஐயோ, இப்ப நான் எங்க இருக்கேன்? வழி எதுவும் தெரியலையே. இப்படி காட்டுக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கும்போது நரேந்திராக்கு தூரத்துல ஒரு மரத்தடியில ஒரு பாட்டி உட்கார்ந்து ஏதோ சமைச்சிட்டு இருக்கிறது தெரிஞ்சது. இந்த காட்டுல யாரு இருக்காங்க? அப்படி அத பாத்துட்டு இருக்கும்போது மீன் குழம்போட வாசம் கம கமான்னு வந்துச்சு. வாங்கய்யா வாங்க, முதல்ல கொஞ்சம் தண்ணி குடிங்க. இப்படி சொல்லிட்டு ஒரு செம்பு நிறைய தண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப தாகமா இருந்த நரேந்திர பூபதி அத வாங்கி கடகடன்னு குடிச்சான். ரொம்ப நன்றிமா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட உட்கார்ந்தான். அந்த பாட்டியும் ரொம்ப ஸ்ரத்தையா சாப்பாடும் மீன் குழம்பும் தயார் பண்ணிட்டு இருந்தாங்க. அது சரி, இந்த காட்டுல இப்படி தனியா வாழ்ந்துட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு யாருமே இல்லையா? எனக்கு 2 பசங்க இருக்காங்கப்பா. ஓ, அவங்க உங்களை கவனிக்காம விட்டுட்டாங்களா? சரி, ஏன் கூட என்னோட ஊருக்கு வாங்க, நான் உங்களுக்கு ஏதாவது வேலை தரேன்.
என் 2 பசங்களுக்கும் நானும் என் வீட்டுக்காரரும்னா அவ்வளோ உசுரு. ஆனா நாங்க 2 பேரும் இந்த காட்டுல தான் இருப்போம். இன்னும் சொல்லணும்னா இந்த காட்டையே நாங்க 2 பேரும் தான் நட்டோம். என்னது, காட்டை நட்டு வச்சீங்களா? அப்படி ஆச்சரியமா கேட்டான். ஆமா, அடுத்த தலைமுறையினருக்காக. உங்களுக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. பேசாம நிம்மதியா ஓய்வெடுக்க வேண்டியது தானே? ஓய்வெடுக்கிறதுனா என்னப்பா? எந்த வேலையும் செய்யாம சும்மா படுத்து கிடக்கிறதா? அதுக்கு பேரு சோம்பேறித்தனம். சரி சரி, எனக்கு கொஞ்சம் சாதம் வச்சு அதுல கொஞ்சம் மீன் குழம்பு ஊத்தி கொடுங்க. கண்டிப்பா சாப்பாடு கொடுக்கறேன் தம்பி. ஒரு 10 செடிகள் போய் நட்டுட்டு வா. அப்படி ரொம்ப சாதாரணமா சொன்னாங்க. என்னது, நான் போய் வேலை செய்யணுமா? அதெல்லாம் முடியாது. வேணும்னா எவ்ளோ பணம் வேணாலும் கேளு, நான் தரேன். அப்படி ரொம்ப அலட்சியமா பதில் சொன்னான். எனக்கு எதுக்குப்பா இந்த காசெல்லாம்? என் கணவர் காலையிலேயே எந்திரிச்சு போய் மீன் பிடிச்சிட்டு வருவாரு. நான் அதை வச்சு சமையல் செஞ்சு வைப்பேன். நானும் என் புருஷனும் இங்க மரங்கள் நட்டுக்கிட்டு தண்ணி ஊத்திக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா இருக்கோம். வேலை செய்யறவங்களுக்கு மட்டும்தான் சாப்பாடுன்னு இங்க ஒரு நியதி இருக்கு. இதையும் ரொம்ப ரொம்ப சாதாரணமா சொன்னாங்க. எவ்வளவோ கெஞ்சி பார்த்தும் எவ்வளவோ முறையிட்டோம். அந்த பாட்டி மட்டும் ஜமீன்தாருக்கு சாப்பாடு கொடுக்கவே இல்ல. பசி தாங்க முடியாத நரேந்திர பூபதி அந்த பெரியவர்கிட்ட போயிட்டு அந்த மழையிலயும் செடிகள் நட ஆரம்பிச்சான். உங்களுக்கு எதுக்கு ஏன் வேண்டாத வேலை? இது வேண்டாத வேலையா தம்பி? இன்னைக்காக மட்டும் நம்ம வாழ்ந்தோம்னா நமக்கு அப்புறம் வர்றவங்க எப்படி வாழ்வாங்கன்னு சொல்லு. நம்ம வாழ்ற வாழ்க்கையில ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கணும் தம்பி. எதை வேணாலும் நம்மளால திரும்ப சம்பாதிச்சுக்க முடியும். ஆனா காலம் போயிடுச்சுன்னா அது திரும்ப வராது. அது இருக்கும் போதே பயன்படுத்திக்கணும்யா. அப்படி ரொம்ப பொறுமையா எடுத்து சொன்னாரு. நரேந்திர பூபதிக்கு கூட அங்க மரம் நட்டுட்டு இருக்கிறது ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு கொடுத்துச்சு. அந்த பெரியவர் கூட பேசிட்டு இருக்கிறது, அந்த மழையில நனையிறது, அந்த மண் வாசனை, இது எல்லாமே ஒவ்வொன்னும் அவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது. அப்படி பெரியவர் கூட பேசிக்கிட்டே வேலை செஞ்சுட்டு அந்த பாட்டி பண்ணின மீன் குழம்ப சாப்பிட்டான். அதோட ருசி அருமையா இருந்துச்சு. இப்படி ஒரு மீன் குழம்புக்காக வாழ்க்கை முழுக்க இந்த காட்டிலேயே இருந்து வேலை செய்யலாமே. அப்படி அந்த பாட்டி அம்மா கிட்ட சிரிச்சு பேசிக்கிட்டே ரொம்ப சந்தோஷமா பொழுது கழிச்சான். அதுக்கப்புறம் நரேந்திர பூபதி உடனடியா ஊர் சபைக்கு போய் அந்த குயவனோட பையன் கோபால கூப்பிட்டு அனுப்புனான். அவனுக்கு வேலை பத்தியும் சமயம் பத்தியும் எடுத்து சொன்னான். அவனோட வீட்லயே ஒரு நல்ல வேலை போட்டு கொடுத்தான். அதுக்கப்புறம் நரேந்திர பூபதி கூட நேரத்தை வீணாக்காம ஊரோட முன்னேற்றத்துக்காக என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு தீவிரமா யோசிக்க ஆரம்பிச்சான். ஜமீன்தார் கிட்ட மாற்றம் வந்ததை பார்த்து நிறைய மக்கள் திரும்பி வந்துட்டாங்க. நரேந்திர பூபதி மட்டும் அப்பப்போ சந்தோஷமா அந்த காட்டுக்கு போய்கிட்டு மரங்கள் நட்டு மீன் குழம்பு சாப்பிட்டுக்கிட்டு அந்த பெரியவர் கூடயும் அந்த பாட்டி கூடயும் சந்தோஷமா பொழுது கழிச்சிட்டு இருந்தான். அது சரி, இதெல்லாம் எங்க நடந்துச்சுன்னு உங்களுக்கு இன்னும் நான் சொல்லவே இல்லைல்ல. அந்த ஊரோட பேரு ராமச்சந்திராபுரம்.